சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திண்டுக்கல்லில் உள்ள டீ கடைகளில் சிற்றுண்டிகளின் விலை உயர்ந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரின் எதிரொலியாக தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் திண்டுக்கல் பகுதியில் உள்ள டீ கடைகளில் வடையின் விலை 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் வடையின் விலை மாற்றப்படவில்லை. தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இது தவிர வேறு வழியில்லை என்று தெரிவித்துள்ளனர். நாங்கள் டீ கடை வச்சு நடத்திட்டு வர்றேன். நான் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு, ஆயில் ரேட்டு இதெல்லாம் கூடுனதுனால நான் வடை வந்து 8 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு இருக்கோம். கடைசியாக நாங்கள் ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு வடை ரேட்டு கூட்டி. இப்போ அதுக்கப்புறம் அந்த சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆயில் ரேட்டு கூட, வேறு வழியே இல்லாமல் 2 ரூபா கூட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த 2 ரூபாய் கூட்டியிருக்கோம். சிலிண்டரு தட்டுப்பாடு சீக்கிரம் சரி பண்ணி இது அரசு நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் சரி பண்ணால் பரவாயில்ல. எங்களை நம்பி நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இதையும் நம்பி தான் இருக்காங்க. இதே கண்டினியூ ஆச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தான் ரன் பண்ணுறது. நாங்கள் பழனி ரோட்டில் பழனிசாமி டீ கடை கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் பாய்லர் டீ கடை தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு முன்னாடி சிலிண்டரில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த தட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கறிக்கு மாற்றிருக்கோம். இப்போ பால் காய்ச்சறது, மற்றபடி தண்ணி காய்ச்சறது எல்லாமே வச்சு சிலிண்டரில் தான் காய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒன்றா வந்து பழைய கால முறைப்படி வெளியே அடுப்பு போட்டு கட்டையில் காய்ச்சறது, விறகு அடுப்பில் காய்ச்சறது இப்படின்னு ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வடையெல்லாம் முன்னாடி நிறைய ஐட்டங்கள் போட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பலகாரங்கள் போட்டுட்டு இருந்தோம். இனிப்பு போண்டா, வெங்காய போண்டா, பருப்பு வடை இதெல்லாம் நிறையா குறைச்சாச்சு. இந்த தட்டுப்பாடு இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸும் ஒவ்வொருத்தவங்களுக்கா லீவ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஏன்னா எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற சிலிண்டரை வச்சு எங்களால் ஒரு 3 to 4 நாள் தான் எங்களால் தாக்கு பிடிக்க முடியும். சிலிண்டர் தட்டுப்பாடுனால ரொம்ப எங்களுக்கு பாதிக்குது. தவளை வடை, போண்டா, உளுந்த வடை, வெங்காய போண்டா, ஆனியன் போண்டா எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே போட முடியல. சிலிண்டர் இல்லாதனால எதுவுமே போட முடியல. எங்களுக்கு வந்து வேறு வேலையும் தெரியாது. வேறு எங்களை நம்பி தான் எங்கள் குடும்பம் வாழுது. சிலிண்டர் இல்லாதனால வேலைக்கு 1 வாரம் 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஓனர் சொல்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்பங்கள்லாம் ரொம்ப பாதிக்குது. அதனால் இது கவர்மெண்ட் வந்து இதை நல்ல முடிவாக எடுக்கணும்.